நம்ம சென்னை சில்க்ஸின் பெருமை மிகு ஆடி சேல். தரமான ஆடி, பெருமை மிகு ஆடி. அம்மாவின் வழியில் பயணம் என்ற பெயரில் சசிகலா இன்று முதல் தென்காசியில் சுற்றுப்பயணத்தை தொடங்கியுள்ளார். ஏற்கனவே தென் தமிழகத்தில் அதிமுக மிகவும் வலுக்குறைந்து இருக்கக்கூடிய நிலையில் இந்த பயணம் தாக்கத்தை ஏற்படுத்துமா என்ற கேள்வி எழுந்துள்ளது. முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதாவின் தோழி சசிகலா 4 ஆண்டு சிறைவாசத்திற்கு பின் வெளியே வந்த சமயத்தில் அவருக்கு அளிக்கப்பட்ட வரவேற்பு மிக நீண்டதாகவும் உற்சாகமானதாகவும் இருந்தது. சசிகலா தீவிர அரசியலில் இறங்குவார் என்று எதிர்பார்க்கப்பட்ட சூழலில் அவ்விதம் நடக்கவில்லை. அண்மையில் முடிந்த நாடாளுமன்ற தேர்தலுக்கு பின் அதிமுகவை ஒருங்கிணைக்கப் போவதாக அவர் கூறி வருகிறார். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் முடிஞ்சு போச்சு அப்படின்னு நினைக்க முடியாது. ஏன்னா என்னோட என்ட்ரி ஆரம்பிச்சிருக்கு. இந்நிலையில் சசிகலா தென்காசியில் தொடங்கியுள்ள சுற்றுப்பயணம் 2026 சட்டமன்ற தேர்தலில் அரசியல் ரீதியாக அவர் முடிவெடுப்பதற்கு உறுதுணையாக இருக்கும் என்கிறார் அரசியல் விமர்சகர் ரவீந்திரன். அவங்க ஜெயலலிதாவின் உயிர் தோழி, ஒரு 40% மக்கள் ஆதரவை பெற்ற ஒரு முன்னாள் முதலமைச்சரின் உயிர் தோழி, முக்குலத்தோர் சமுதாயத்தை எம்பவர் பண்ணவங்க, அக்யூஸ்ட் நம்பர் 1 அக்யூட்டல் ஆன பிறகு அப்பீல்ல கன்விக்ட் ஆனவங்க, 4 வருஷம் சிறை சென்றவங்க, இப்படி பல அம்சங்கள் அவங்களுக்கு சாதகமாட்டும் இருக்குது. அந்த சிம்பதியை அவங்க 2021 துஷ்யந்த் சௌதாலா மாதிரி தினகரனை முன்னிறுத்தி அவங்க என்கேஷ் பண்ணிருக்கணும். அன்னைக்கு தவறிட்டாங்க. 26 தான் ஒரு பொலிட்டிக்கல் பிளேயர்னு காட்டுறதுக்கு ஜெயலலிதா தோழி என்ற தன்னுடைய அந்த ஸ்டேச்சரையும், சிறை சென்றவர் என்ற அனுதாபத்தையும், முக்குலத்தோரை எம்பவர் பண்ணியவர் என்ற அந்த ஒரு குட்வில்லையும், எடப்பாடியால் காலை வாரிவிடப்பட்டவர் என்ற அனுதாபத்தையும் பயன்படுத்தி தனக்கு ஒரு இடத்தை அரசியல் அரங்கத்தில் பிடிப்பதற்கு முயற்சி செய்கிறார். அண்மையில் நடைபெற்று முடிந்த மக்களவைத் தேர்தலில் கன்னியாகுமரியில் அதிமுக டெபாசிட் இழந்தது. ராமநாதபுரத்தில் 3வது இடத்தை பிடித்தது. தென் மாவட்டங்களில் அதிமுகவின் வாக்கு சதவீதம் குறைந்துள்ள நிலையில் சசிகலாவின் சுற்றுப்பயணம் அதிமுகவில் எத்தகைய பாதிப்பை ஏற்படுத்தும் என்று யூகிக்கிறார் ஊடகவியலாளர் ஷபீர் அகமது. கிட்டத்தட்ட ஒரு 3-4 வருஷமா இந்த கருத்துக்களை தான் அவர்கள் தொடர்ந்து பேசிக் கொண்டிருக்கிறார்கள். அப்படின்னும் போது எந்த இடத்துல இதை சாத்தியப்படுத்தி இருக்கிறார், எந்த இடத்துல ஒரு 2 அணிகளை அவர் ஒருங்கிணைச்சு கொண்டு வந்திருக்கிறார் அப்படின்ற அந்த கேள்விகள் எல்லாம் இருக்கிறது. அதிமுகவை ஒருங்கிணைக்கக்கூடிய பணி அப்படின்றது 90% முடிந்து விட்டது அப்படின்னு ஒரு கருத்து சொல்றாங்க. ஆனால் அந்த 90% பணிகள் முடிந்து விட்டதற்கான எந்த விதமான ஒரு ஆதாரமோ அல்லது எந்த விதமான ஒரு வெளிப்படையாக அது எந்த விதத்திலயும் அந்த ஆக்டிவிட்டிஸ் அப்படி தெரியல அப்படின்றது ஒரு மிகப்பெரிய கேள்வியாகவே இருக்கிறது. எப்பெல்லாம் அதிமுகவுக்கு ஒரு சரிவு என்பது ஏற்படுகிறதோ அப்பெல்லாம் வெளியே நான் மக்களை சந்திக்கக்கூடிய பயணத்தை பண்றேன், கட்சியை வலுப்படுத்த போகிறேன், கட்சி தலைவர்களை ஒருங்கிணைக்க போகிறேன் அப்படின்றது வெறும் ஒரு அவருடைய கருத்துக்களாக மட்டும்தான் அது தொடர்ந்து இருந்து கொண்டே இருக்கிறது. இப்போ OPS டிடிவி தினகரன் அவங்களுடைய ஒருங்கிணைப்பு அப்படின்றது இந்த 2024 தேர்தலில் நடந்துச்சு. ஆனால் சசிகலா அம்மையார் அவருடைய ரோல் என்ன அதுல அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒண்ணுமே இல்லை. ஜெயலலிதா இருக்கும்போதே கட்சியில் எந்த பொறுப்பும் தனக்கு தேவையில்லை என்று எழுதி கொடுத்தவர் சசிகலா. எனவே அவர் ஜானகி வழியில் ஒதுங்கிக் கொள்வது நல்லது என்கிறார்கள் அதிமுகவை சேர்ந்தவர்கள். எந்த அரசியலையும் ஈடுபட மாட்டேன்னு கடிதம் கொடுத்தவங்க தான் திருமதி சசிகலா அவங்க. அதே மாதிரி அவங்க சிறையிலேருந்து வந்த பிறகும் நான் அரசியலேருந்து ஒதுங்கிறேன்ற ஒரு நிலைப்பாட்டை எடுத்தவங்க தான் சசிகலா அவர்கள். ஸோ முற்றிலுமாக மக்களால் ஒதுக்கப்பட்டு மக்களால் வெறுக்கப்பட்ட ஒரு குடும்பம் தான் அந்த குடும்பம். அதனால் இந்த சுற்றுப்பயணம் முற்றிலும் அதிமுக எந்த பாதிப்பும் ஏற்படுத்தாது. அம்மாவின் வழி என்பது என்னன்னா, கிட்டத்தட்ட 1.5 கோடி தொண்டர்கள் அம்மா இருக்கும்போது இன்னைக்கு 2,14,00,000 பேர் இன்னைக்கு அதிமுகவில் இருக்காங்கன்னா, அம்மாவுடைய வழி எந்த வழினா, தொண்டர்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு தலைவர் தான் என்ன அதிகாரத்துக்கு வரணும், கட்சி தலைமைக்கு வரணும்னு விருப்பப்பட்டாங்க. இன்னைக்கு தொண்டர்கள் விருப்பப்பட்டு ஜனநாயகப்படி போட்டி போட்டு ஆர்கானிக்கா இன்னைக்கு தலைமையில் இருக்காரு எடப்பாடியார். ஸோ ஒட்டுமொத்த தொண்டர்கள் ஆதரவோடு மக்களுடைய ஆதரவோடு இன்னைக்கு எடப்பாடியார் தான் தலைமையில் இருக்காரு. அதனால அதிமுகவுக்கு கடுகளவும் பாதிப்பு ஏற்படுத்தாது. நாங்கள் எங்க பயணத்தில் போறோம், அவங்க பயணத்தை போனோம். அது முற்றிலால் மக்களால் ஒதுக்கப்பட்ட ஒரு பயணமாக தான் அது இருக்கும். தேர்தல் தோல்வி குறித்து தொகுதி வாரியாக ஜூலை மாதம் 10ஆம் தேதி முதல் 19ஆம் தேதி வரை ஆலோசனை நடைபெறும் என தெரிவிக்கப்பட்டிருந்தது.
இதன்படி ஜூலை 17ஆம் தேதி தென்காசி தேர்தல் தோல்வி குறித்து ஆலோசிக்கப்பட இருந்தது. ஆனால் திடீரென தேதி குறிப்பிடாமல் ஆலோசனை கூட்டம் ஒத்திவைக்கப்பட்டது. காரணம் சசிகலாவின் பயணம் எனவும் சொல்லப்படுகிறது. அதிமுகவின் பொதுக்குழு உறுப்பினர்களோ நிர்வாகிகளோ சசிகலாவுடன் இல்லை. எம்எல்ஏக்கள், எம்பிக்கள் என மக்கள் நிர்வாகிகளும் யாரும் இல்லை. இந்த நிலையில் இந்த பயணம் ஊடக வெளிச்சத்திற்கு மட்டுமே உதவும் என்கிறார்கள் அரசியல் விமர்சகர்கள். புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவாளர் விஜயுடன் ரமேஷ். நம்ம சென்னை சில்க்ஸின் பெருமை மிகு ஆடி சேல். தரமான ஆடி, பெருமை மிகு ஆடி.